ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அதே சேம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. தென் மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்மளோட லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். லேயர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் அது மூலயமா லெட்டர்ஸ் எப்படி எஃபெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். டெக்ஸ்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, காம்பினேஷன்ஸ் கலர்ஸ் வச்சு, தென் டெக்ஸ்டோட சைஸு, ஃபாண்ட் சைஸு எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ அதே சேம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டில் கலர்ஸ், அதாவது டெக்ஸ்டோட எஃபெக்ட் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம ப்ரீவியஸாக இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு டைப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம டெக்ஸ்டோட எஃபெக்ட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும். இங்கே லாட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்படி பார்டர் கலர்ஸு, பார்டரில் ஷேடோ, இல்லை பேக்ரவுண்டில் ஷேடோ வர மாதிரி, இல்லை டபுள்லேயே உங்களுக்கு ஷேடோ, தென் டபுள் பார்டர்ஸ். ஸோ அதில் நம்ம கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே டார்க்காக இல்லாமல் லைட் ஷேடோவில் நமக்கு வேணும் அப்படின்னாலும் இது வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஷேடோ எந்த அளவுக்கு வேணுன்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட டைரெக்ஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வேணுமா, இல்லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுமா, கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற பார்டர் கலர்ஸு, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதோட டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த பார்டர் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்டர்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே இதோட கலர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் எஃபெக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அது நம்மளோட போஸ்டர்ஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வந்து நமக்கான எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சேம் பார்டர் திக்னஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ், ஆப்செட், சேம் லாஸ்ட்டாக பார்த்துருந்தால டைரக்ஷன்ஸ், அதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கர்வன்ஸ் எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்லேயே நம்ம கீழே போனோம் அப்படின்னாலே இங்கே கர்வ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும். ஸ்ட்ரைட்டாகவும் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து வியூ ஆகும், ஷேப் வியூ ஆகும். அதே சேம் கர்வ் ஷேப்லேயும் நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இந்த அதாவது இந்த லோகோ இமேஜஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லோகோவுக்கு நம்ம பார்டர் கொடுக்குற மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே சேம் பார்டர் உங்களுக்கு கீழேயும் வந்துட்டு வியூ ஆகணும் அப்படின்னாலே சேம் அதே மாதிரியே நம்ம எஃபெக்ட்ஸில் போயிட்டு நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு சேம் இதுவே நம்ம ப்ளஸ் பட்டன் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் வித்து இருக்குது, ஸ்டார்ட் வித் காஃபி டே அப்படின்ற மாதிரி ஒன்று ஜஸ்ட் நம்மளா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு காஃபி டே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ்ல வேணும் அப்படின்னாலும், ஐ மீன் அப் அண்ட் டவுன், இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு இதோட ஷேப்பில் நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இதுவே மைனஸில் போனோம் அப்படின்னாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு எந்த சைஸ் வச்சா நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சைஸ் வச்சு நம்ம இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு இங்கே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சேம் இல்லை இந்த கலரே நமக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை கலர்ஸ் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும், டார்க் கலர்ஸ் வைக்கலாம் அப்படின்னாலும் நம்மளோட கஸ்டமைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் போல்டு பண்ணுறது, இல்லைன்னா அதை அண்டர்லைன் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா. இப்போ அதே சேம் இப்போ வந்துட்டு நம்ம லைன்ஸில் வந்துட்டு பார்டர்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி இந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா. ஷேப்பில் போனாலே நமக்கு நிறைய லைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த லைனில் வந்துட்டு லைட் பார்டர்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கு. இந்த பார்டர்ஸோட திக்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ரவுண்டோட பாயிண்ட்ஸோட வேணும் அப்படின்னாலும் நமக்கு ரவுண்டட் பாயிண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. ஆக்சுவலி நமக்கு வேணும்னா நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் எடுத்துட்டு அது மூலயமா நம்ம இங்கே வந்து இந்த டாட் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அதோட பார்டர் சைஸ் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை நம்ம வந்து இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸும் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கோட கலர்ஸ் இந்த மாதிரி டாட்டாக வச்சாலும் இந்த கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ கலர்ஸ் இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதுவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சேம் இதோட சைஸ், இந்த கர்வோட சைஸு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணுமா, இல்லை எல்போடாக இருக்கணுமா, இல்லை கர்வ்டாக இருக்கணுமா, அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வேணும்னா இந்த எல்போ ஒரு சைடு மட்டும் இந்த இடத்துல வந்து மூவ் ஆகும். பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. அதே சேம் எனக்கு இது வந்து எல்போடாக வேணும் அப்படின்னாலும் இது வந்துட்டு இந்த மாதிரி எல்போடா எப்படி வேணும்னாலும் நமக்கு இங்கே வந்துட்டு மூவ் ஆகும். அதே சேம் இந்த லைன் டைப் வந்து கர்வ்டாக வேணும்னாலும் கர்வ்டாக நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இந்த சென்டர் லைன் மட்டும் இப்படி இருக்கணும் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ நமக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷனில் நமக்கு வேணுமோ இதை நம்ம இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ அதில் நமக்கு கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம கலர்ஸும் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டரோட அந்த திக் பார்டரோட லைன்ஸோட கலர்ஸையும் நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லைன்ஸ் வேண்டாம், ரொம்ப டார்க்காக இருக்குது, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னாலும் நம்ம இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் லைன் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நம்ம இங்கே வந்து திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லைட் பார்டராகவே இருந்தால் நமக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இங்கே வந்து ஓகே தான். இந்த கலர்ஸ் நம்ம இந்த பார்டரோட கலர்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த பர்பிள் வச்சா ரொம்ப லைட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, இந்த மாதிரி தான். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இதை தனித்தனியாக மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது தனித்தனியாக மூவ் பண்ணால் இதோட அலைன்மெண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து குரூப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஃபி டே செலக்ட் பண்ணும் எல்லாத்தையும். காஃபி டே, இந்த காஃபி கப், இந்த நியூ டே ஸ்டார்ட்ஸ், ஸோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம குரூப்பிங்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது எல்லாமே வந்துட்டு ஒரே குரூப்பாக வந்து வந்துடும். நம்ம இதை லோகோவாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது எப்போ அன்குரூப் பண்ணுறோமோ அப்போ தான் இது வந்து அன்குரூப் ஆகும். அது வரைக்கும் இது வந்து குரூப்பிங்லேயே தான் இருக்கும். அதே சேம் இந்த குரூப்பிங்கோட சேர்த்து நமக்கு இந்த போஸ்டரும் வந்து மூவ் ஆகணும், இந்த டார்க் ஷேடோவும் நமக்கு மூவ் ஆகணும் அப்படின்னாலும் ஓவரால் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு குரூப்பிங் பண்ணிக்கலாம். அதே சேம் இந்த ரைட் கார்னர் கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, குரூப், இது எல்லாமே இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே இதாக இந்த போஸ்டரும் சரி
இந்த காஃபி டேன்றதும் சரி எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரே இதாக சர்க்கிளில் தான் மூவ் ஆகும். அது நமக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இல்லை இங்கே சஜஷனில் காட்டுது அதுலேயே நம்ம அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். அதே சேம் இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டும் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. இது வந்து ஒரே லாக்ல இருக்கணும். வேற டெக்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதுல நம்ம எந்த ஒரு எடிட்டுமே நம்மளால பண்ண முடியாது. எங்கேயுமே நம்மளால மூவ் பண்ணவே முடியாது இதைய. அதாவது இந்த இந்த ஆப்ஷனை நம்ம எந்த இடத்துலயும் மூவ் பண்ணவே முடியாது. இதை வேணும்னாலே இதுவும் நம்ம இங்க வந்து லாக் போட்டுக்கலாம். போஸ்டரிங். ஸோ எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இது. இந்த கர்வை மட்டும் நான் அன்லாக் தான் வச்சிருக்கேன். ஸோ தட் இது மூவ் ஆகுது பாருங்க. ஆனால் இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தாலும் கர்சரை நான் எங்கே வச்சு மூவ் பண்ணாலும் இது வந்துட்டு மூவ் ஆகாது. போஸ்டரும் சரி மூவ் ஆகாது. அதே சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஷேப்பில் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து லாட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஷேப் எல்லாமே வந்துட்டு நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி அதில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ கலராக இருக்கிறது நமக்கு எந்த மாதிரி கலர்ஸில் வேணுமோ அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நம்ம டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது கர்வ் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் இது கர்வாக நம்ம வந்து கார்னர் ரூட்டிங்கில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த பார்டர் சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் அதுவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு பேட்ச் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கூட இந்த மாதிரி பேட்ச் க்ரியேஷனுக்காக கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே வேணும்னாலும் எதுவுமே வேண்டாம், அன்னோன் கொடுத்துட்டீங்க, ஒரிஜினல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒரிஜினலுக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே சேம் இங்கே லாட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஏரோ மார்க்கு, மெசேஜ் ஷேப்பு, தென் வந்துட்டு டபுள் ஏரோ, சிங்கிள் ஏரோ, ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம இங்கே எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட கார்னர் ரூட்டிங்கும் அதே மாதிரி தான். சேம் பார்டர்ஸ் கலர்ஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டும் நம்ம வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து நார்மல் டெக்ஸ்டிங் நமக்கு இங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ தட் நார்மல் டெக்ஸ்ட்டும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் நம்ம இங்கே வச்சு இந்த டெக்ஸ்ட்டில் அதோட கலர்ஸும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி அதோட சைஸும் சேஞ்ச் பண்ணி நமக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆல் டே நமக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட். இப்போலாம் கண்டென்ட் எடுக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. ஜஸ்ட்டு ChatGPT கிட்ட கொடுத்தாலே போதும், நமக்கான கண்டென்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். நம்ம நார்மல் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே நம்மளோட ChatGPT நமக்கு தேவையான எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ கண்டென்ட் வைஸ் நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்க வரியே கிடையாது. நமக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னாலும் அங்கே கொடுக்க அவைலபிளாக இருக்கும். நம்ம இந்த கிரியேட்டிவ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவ் சஜஷன் கூட நமக்கு கேன்வா கிட்ட போய் கேட்டோம்னாலே கொடுத்துரும். நம்மளோட கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு ப்ராம்ப்டாக நம்ம ChatGPT கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு தேவையான என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத அதுவே நம்மளை வந்து கைட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு கிராஃபிக்ஸ் மூலயமா எப்படி இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டைல்ஸ் பார்த்துட்டோம், இந்த எலமெண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ஷேப்பும் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கிராஃபிக்ஸில் பாருங்கள், லாட்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்டு மேஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் கிளிக் பண்ணவங்க அப்படின்னாலே எந்தெந்த மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த போஸ்டரில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வேண்டாம். இங்கே கூட பாருங்கள், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காஃபி ஷாப் மாதிரியே தான், ஓவரால் ஒரு காஃபி ஷாப் மாதிரியே தான் இருக்குது.
நமக்கு அது வேணும்னா கூட நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம ஒரு கண்டென்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்கம் டு நியூ காஃபி ஷாப் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கூட நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ தட் இது மூவ் ஆகாது. அதனால் இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஆட் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு வெல்கம் டு நியூ காஃபி ஷாப் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை மேண்டேட்டரியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு நியூ காஃபி ஷாப், நியூ காஃபி ஷாப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இதோட சைஸும் நம்ம இங்கே வந்து ஃபாண்ட் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் ஃபாண்ட்டோட நேம் வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெல்கம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். வெல்கம் டு நியூ காஃபி ஷாப். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு வேணுமா, இல்லை ரைட் சைடு வேணுமா, சென்டரில் வேணுமா, இல்லை எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு கேப்ஸில் வேணுமா, இல்லை ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்மாலில் கேப்ஸில், அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு அங்கே வந்துட்டு போஸ்டரில் நமக்கு வச்சா நமக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்ற ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தது நம்ம காம்பினேஷன்ஸ், கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதே சேம் இந்த கிராஃபிக்ஸ், அதாவது டெம்ப்ளேட்ஸில் வந்து எப்படி இதை வந்து நம்ம போஸ்டர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அதே சேம் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்து கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதோட வேரியேஷன் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது, தென் எப்படியெல்லாம் நம்ம ஃபாண்ட்டை வந்து கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்காக நிறையா நான் லேர்ன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் போடுங்க. உங்களுக்காக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்லா பெட்டரான வீடியோஸோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.